இந்திய செய்திகள். புதிய ராணுவ தளபதி நியமனத்தில் சிக்கல். விக்ரம் சிங் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. டூ வழக்கில் 122 உரிமங்களை ரத்து செய்த விவகாரம். மறு ஆய்வு நடத்த கோரிய மனுக்கள் தள்ளுபடி. ஒரிசாவில் 27 தீவிரவாதிகள் விடுவிப்பு. பணைய கைதிகளுக்கு பதிலாக 27 பேரின் விடுதலையை பரிசாக கேட்ட மாவோயிஸ்டுகள். கோலாகலமாக துவங்கியது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. முதல் ஆட்டத்தில் சென்னையை வீழ்த்தியது மும்பை அணி. வணக்கம். விரிவான செய்திகள். புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் சிங் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதையடுத்து விக்ரம் சிங் நியமனத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சர்ச்சைக்குரிய மனிதராக இருந்து வரும் இந்திய ராணுவ தளபதி வி.கே. சிங்கின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைவதை அடுத்து புதிய ராணுவ தளபதியாக விக்ரம் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் காஷ்மீரில் நடந்த என்கவுண்டரில் 60 வயது முதியவர் ஒருவர் எதிர்பாராத விதமாக சுட்டுக் கொல்லப்பட்டார். முதியவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கில் அப்போதைய கிழக்கு பிராந்திய ராணுவ படை கமாண்டராக இருந்த விக்ரம் சிங் பெயரும் சேர்க்கப்பட்டது. இந்த போலி என்கவுண்டரில் விக்ரம் சிங் ஈடுபட்டதாக ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்த போதும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்ரம் சிங்கிற்கு வீரதீர சாகசத்திற்கான பதக்கமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் புதிய ராணுவ தளபதியாக விக்ரம் சிங்கின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் போலி என்கவுண்டர் விவகாரத்தோடு கடந்த 2008ஆம் வருடம் காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்பட்ட ஐநா அமைதிப்படையில் இடம்பெற்றிருந்த இந்திய ராணுவத்தின் மீது பாலியல் புகார்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் அப்போது அந்த படைக்கு பொறுப்பு வகித்த விக்ரம் சிங் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், தற்போது அவர் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் விக்ரம் சிங்கின் நியமனத்திற்கு தடை விதித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் 122 உரிமங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் ராசா காலத்தில் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைகளை ஒதுக்கீடு செய்த 7 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட 122 உரிமங்களை ரத்து செய்தது. மேலும் ராசா மீது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி வழங்கும் விவகாரத்தில் பிரதமர் அலுவலகம் தாமதமாக செயல்பட்டதாக கூறப்பட்ட புகார் தொடர்பான விவகாரத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பொது வாழ்வில் இருப்போர்கள் மீது ஊழல் விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடர அனுமதி கேட்டால் 3 மாதங்களுக்குள் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக அதிகபட்சமாக 4 மாதங்களுக்குள் கண்டிப்பாக அனுமதி வழங்கியே தீர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி ராசா மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், மத்திய அரசு ஆகியோர் உள்ளிட்ட 11 பேர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி GN சிங்வி மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 122 உரிமங்களை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனு மற்றும் மத்திய அரசு தாக்கல் செய்த மனு உட்பட 10 மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். ஒரிசாவில் மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைக்கு அந்த மாநில அரசு பணிந்துள்ளது. மாவோயிஸ்டுகளின் கோரிக்கையான அதன் ஆதரவாளர்கள் 27 பேரை விடுதலை செய்ய ஒரிசா அரசு முடிவு செய்துள்ளது. ஒரிசாவில் இத்தாலிய சுற்றுலா பயணிகள் 2வரை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கடத்தி சென்றனர். இதையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில் ஒருவர் மட்டும் விடுவிக்கப்பட, மேலும் ஒருவர் பணைய கைதியாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி அந்த மாநில ஆளும் கட்சி எம்எல்ஏவான ஜீனா ஹீஹாஹாவை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கடத்தி சென்றனர்.
அவர்களை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் மறைந்து வாழும் தங்களை தேடும் பணியில் மாநில அரசு ஈடுபட்டால் ஜீனா ஹிகாகாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று மாவோயிஸ்டுகள் எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைகளை மாநில அரசு ஏற்றது. அதன்படி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 8 மாவோயிஸ்டுகள் உட்பட 27 பேரை சிறையிலிருந்து விடுவிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்தார். Considering the safety of Gina Hikika, our young tribal MLA, the MLA of Lakshmipur in Koraput district, it has been decided by our state government to facilitate the release of 15 members of the Chasi Mulya Adivasi Sangh and also 8 left-wing extremists who are now lodged in the jails of Koraput and Malkangiri districts. தொடர்ந்து பேசிய அவர், மாவோயிஸ்டுகளின் பிடியில் உள்ள இத்தாலிய சுற்றுலா பயணியான போசுஸ்கோவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களின் ஆதரவாளர்களை சிறையிலிருந்து வெளியனுப்ப அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பணைய கைதியாக உள்ள இருவரையும் துன்புறுத்தாமல் விடுதலை செய்யுமாறும் மாவோயிஸ்டுகளுக்கு அவர் உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். I once again appeal to the CPI Maoists to release Sri Gina Hikika, the MLA of Lakshmipur, who I again repeat was abducted in Koraput district, and also Mr. Paolo Bososco, the Italian national, who was abducted in Kondhamal district, and that both these persons should be released immediately, unhurt, and in good health. சென்னையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி சென்னை அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று தொடங்கிய IPL போட்டி முதல் ஆட்டத்தில் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதியது. டாஸ் வென்ற மும்பை அணி சென்னை அணியை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பிளஸிஸ் 3 ரன்களுக்கும் விஜய் 10 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். Direct hit! Oh, they think it's gone. They're going to go upstairs. They get going. And then 180 is possible, and it's up in the air. That slower delivery deceiving him. ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரி எடுத்து அதிரடியாக விளையாடிய சுரேஷ் ரெய்னா 36 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். There he goes, the big one, but the fielder is there, and he's gone. So Malinga taking that catch, and Pragyanuza strikes in his. இதையடுத்து களமிறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். கேப்டன் தோனி 4 ரன்களுக்கும் பத்ரிநாத் 10 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் சென்னை அணி 19.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 112 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 113 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி ஆட்டக்காரர் லெவி அதிரடியாக விளையாடி 50 ரன்கள் எடுத்தார். அவருடன் இணைந்து விளையாடிய பிராங்க்லின் 25 ரன்களும் அதன் பின்னர் விளையாடிய அம்பாதி ராயுடு 18 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 16 ஓவரில் இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி 115 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. For each innings. That's up in the air. Is it going to be taken? No, it's a 6. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி வருகிற 8ஆம் தேதி ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற அஜ்மீர் தர்காவிற்கு வருகை தருவதை அந்த பகுதி மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி வருகிற 7ஆம் தேதி மாலை டெல்லி வருகை தருகிறார். பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சந்தித்து பேசவுள்ளார். 8ஆம் தேதி அதிபர் சர்தாரி ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற அஜ்மீர் தர்காவிற்கு சென்று அங்கு நடைபெறும் தொழுகையில் பங்கேற்கிறார். சர்தாரியுடன் அவரது குடும்பத்தினரும் இந்தியாவிற்கு வருகின்றனர். சர்தாரியும் அவரது குடும்பத்தினரும் அஜ்மீர் தர்காவிற்கு வருகை தருவதை முன்னிட்டு அவரை வரவேற்க அதிகாரிகள் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி வருகை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அஜ்மீர் தர்கா மதகுரு சையத் இக்பால் அதிபர் சர்தாரி மற்றும் அவரது குடும்பத்தினரது வருகையை
அஜ்மீர் நகர மக்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். நாட்டில் நிலவும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் அரசியல் சூழல் குறித்து விவாதிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களின் கூட்டம் கேரளாவில் நடைபெற்றது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது நாட்டில் நிலவி வரும் அரசியல் சூழல் உட்பட பல முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை வகுப்பது குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசித்ததாகவும் தெரிகிறது. சுமார் 730க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், 70 பார்வையாளர்கள் மற்றும் 11க்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்தை முன்னிட்டு கோழிக்கோடு நகரம் முழுவதும் அக்கட்சியின் கொடிகள் ஏராளமான அளவில் காணப்பட்டது. மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டுமென்ற உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் மக்கள் நல பணியாளர்களின் இரு சங்கங்களும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் மேல்முறையீடு மனு மீதான வழக்கு விசாரணை ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் திமுக அரசால் பணியமர்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக அரசு தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரும் போதெல்லாம் பணிநீக்கம் செய்து பழி வாங்கி வருகிறது. தனி நீதிபதி சுகுணா மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதிமுக அரசிற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த தடை உத்தரவு குறித்து தகவல் அறிந்ததும் தஞ்சாவூரை சேர்ந்த மக்கள் நல பணியாளரான மகேஸ்வரி என்பவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் அரசியல் பாகுபாடு கூடாது. அதிமுக அரசிற்கு தா. பாண்டியன் வேண்டுகோள். உளுந்தூர்பேட்டை அருகே பருத்தி குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலான பொருட்கள் எரிந்து நாசம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.